ஆண்டன் செக்காவ் நிறைய கதை எழுதியிருக்கிறார். பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். ரஷ்யால ஒரு தெருவில் ஒரு இளைஞன் அவன் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா உதவி செய்யுங்க. அந்த வழியா ஒரு நடுத்தர வயசு உள்ள லாயர் வர்றார். உன்னுடைய குரலை கேட்டவுடனே நின்று எங்க தானே இருக்கிற, ஏன் பிச்சை எடுக்கிற? இல்லைங்க, நான் ஒரு கிராமத்துல ஆசிரியரா இருந்தேன். ஒரு சூழ்நிலையிலால என் வேலை போயிடுச்சு, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அதனால தாங்க பிச்சை எடுக்கிறேன். ஒரு பக்கத்துல போய் பாக்குறாரு. ஏய், நீ போன வாரம் தான்டா பக்கத்து தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த. அப்ப கேட்கும் போது நான் ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கிறேன், ஃபீஸ் கட்ட பணம்ல இருந்தானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தெருவிலையும் போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் பதறி போயிடறான். மன்னிச்சுக்கோங்க, நான் போய் தான் சொன்னேன். ஒரு மியூசிக் ட்ரூப்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அடிக்கடி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி என்னை அடிச்சு துரத்தி விட்டாங்க. அதனால தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். எந்த வேலையும் கிடைக்கல சார், மன்னிச்சுக்கோங்க. வேலை கிடைச்சா உருப்படியா இருப்பியா? பிச்சை எடுக்காம சம்பாதிப்பையா? இருப்பேன். சரி வா அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூட்டு போறார். கூட்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்க சமையல்காரமாவை கூப்பிட்டு பின்னாடி தோட்டத்துல நிறைய விறகு கிடக்குல, எல்லா விறகையும் வெட்டி போட சொல்லணும். அவனே ஆள் ஒல்லியா பரிதாபமா இருக்கான். அவன் குடிப்பழக்கம் வேற உள்ளவன். இந்த அம்மா இப்படியே பாக்குது, இவனா விறக வெட்ட போறான் அப்படின்னு கூட்டு போயிருது. இவர் ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவன் விறக தூக்க கூட முடியாம கஷ்டப்பட்டு அந்த கோடாரியால அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறான். இவருடைய வேலையில பிஸி ஆயிடுறாரு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. இந்த வேலைக்காரமா வந்து சொல்றாங்க, அவன் எல்லா விறகையும் வெட்டிட்டான். அப்படியா? வெட்டிட்டானா? ஆமா வெட்டிட்டான். வெரி குட், வர சொல்ல. அவனு அப்படியே வந்து நிக்கிறான். ஒரு ரூஃபில் பணம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி வா, இந்த விறகெல்லாம் வெட்டி வை, நான் உனக்கு ஒரு ரூஃபில் கொடுக்குறேன். இனிமே உழைச்சு சம்பாதிக்கணும், சரியா? உடம்பு வலிக்குதுன்னு வேலை பார்க்கறது போ அப்படின்ட்டார். ஒவ்வொரு தடவையும் அதுக்கடுத்து வரும்போது சமையல் அறையை கிளீன் பண்றான், தோட்ட வேலையெல்லாம் பார்க்கறான். அந்த அம்மா சொல்றாங்க, இவன் எல்லா வேலையும் செய்யறான், திருந்திட்டானே அப்படின்னு. சில மாதங்கள் கழிச்சு அவனை கூப்பிட்டு, சரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் எழுத்தரா இருக்கிறாரு, அவருக்கு கடிதம் கொடுக்குறேன், அங்க போய் ஒழுங்கா வாழ்க்கையில உருப்படப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்து அனுப்பிடுறாரு. அவனும் போயிடுறான். வாழ்க்கை வேகமா ஓடிட்டே இருக்கு. இவர் அவனை மறந்தே போயிட்டார். ஒரு நாள் ஒரு நாடகம் பார்க்கறதுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவர் கவுண்டர்ல நிக்கிறார். பக்கத்துல அப்படி கோட் ஷூட் எல்லாம் போட்டு அப்படியே நல்ல சென்ட் வாசனையோட ஒரு இளைஞன் நிக்கிறான். அப்படியே பாக்குறாரு, இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு பாக்குறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே, சார் எப்படி இருக்கிறீங்க, எனக்கு தெரியுதா, நான் உங்க வீட்டுக்கு விறகு வெட்ட வந்தவன் அப்படின்னு இருக்கான். என்னோட ஆள் டிப்டாப்பா பயங்கரமா இருக்கிற அப்படிங்க. உங்க ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு போய் அதுக்கப்புறம் படிச்சு இப்ப நோட்டரி ஆயிட்டேன். ஒரு மாசத்துக்கு 35 ரூஃபில் சம்பாதிக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன். இருப்ப இதுக்கெல்லாம் நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும் தெரியுமா? உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனா உங்களை விட இந்த நிலைமைக்கு நான் வர்றதற்கு இன்னொருத்தங்க காரணம். அவங்களுக்கு தான் நான் 100% நன்றி கடன் பட்டிருக்கேன். யார் அப்படி உனக்கு உதவி செஞ்சா? யாரா அப்படிங்கிறார். உங்க வீட்டு சமையல்காரம்மா. அந்தம்மா என்னடா உதவி செஞ்சுச்சு? என்னால அந்த விறகு வெட்டவே முடியல. நீங்க போய் உட்கார்ந்த உடனே அந்தம்மா தான் எல்லா விறகையும் வெட்டி அடுக்கி வச்சு நான் வெட்டினேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு மாசமும் அவங்க தான் விறகு வெட்டினாங்க. ஒவ்வொரு மாசமும் அவங்க தான் தோட்ட வேலை செஞ்சு நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. ஒரு 4வது 5வது மாசத்துல எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்து, நீங்க ஏன் எனக்காக இதெல்லாம் செய்றீங்கன்னு சொன்னபோது, ஏன்பா இப்படி இருக்குன்னு அவங்க என்னை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு அம்மா எனக்காக கண்ணீர் சிந்தி எனக்காக உழைச்சாங்க இல்லையா, இவங்களுக்காக நான் ஜெயிக்கணும்னு